மனிதனுக்கு தோன்றும் 3 விதமான எண்ணங்கள்: லோப எண்ணங்கள், காம எண்ணங்கள் மற்றும் மத எண்ணங்கள். ஏன் இந்த 3 விதமான எண்ணங்கள் தோன்றுகின்றன? அதாவது 3 என்ற எண் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் ஒன்றான மெய்ப்பொருளாகிய இறைவன் ஒருவன் 3ஆக பிரிந்ததால் உருவானதுதான் இந்த படைப்பு. அதாவது சத் என்ற மெய்ப்பொருள், சித் மற்றும் ஆனந்த் என்று 3ஆக ஆகி உருவானதுதான் இந்த படைப்பு. இந்த 3 பண்புகளின் வெளிப்பாடுதான் 3 அம்சங்கள் ஆகிய 1 உணர்வு, 2 ஆற்றல், 3 பருப்பொருள். இவை 3ம் சேர்ந்து உருவாக்கியதுதான் இந்த படைப்பு. இந்த பிரபஞ்சத்திற்கும் 3 உடல்கள் உள்ளன. இந்த மனிதனுக்கும் 3 உடல்கள் உள்ளன. அவைகள் மனிதனின் ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம் மற்றும் பிரபஞ்சத்தின் ஸ்தூல உலகம், சூட்சும உலகம், காரண உலகம். பிசிக்கல் பாடி என்பது ஸ்தூல சரீரம், இது பருப்பொருளால் ஆனது. ஆஸ்ட்ரல் பாடி என்பது சூட்சும சரீரம், இது ஆற்றலால் ஆனது. காசல் பாடி என்பது காரண சரீரம், இது உணர்வுகளால் ஆனது. மனிதனுக்கு லோப எண்ணங்கள், அதாவது பொருள் மீது ஆசை ஏற்படுகிறது. ஏனெனில் மனிதனுடைய ஸ்தூல சரீரம் பருப்பொருளால் ஆனது. மனிதனுக்கு காம எண்ணங்கள், அதாவது பாலின ஆசை தோன்றுகிறது. ஏனெனில் மனிதனுடைய சூட்சும சரீரம் உயிரை உருவாக்கும் ஆற்றலால் ஆனது. மதம் என்ற சொல் அகங்காரம் சார்ந்தது. மனிதனுக்கு மத எண்ணங்கள், அதாவது சுய அடையாள ஆசை தோன்றுகிறது. ஏனெனில் மனிதனுடைய காரண சரீரம் நான் என எண்ணும் உணர்வினால் ஆனது. விலங்கு இனங்களை பொறுத்த மட்டில் பெரும்பான்மையான விலங்கு இனங்கள் வயிறு பசிக்கும் போது, தேவை ஏற்படும் போது மட்டுமே சாப்பிடும். அதேபோல கருப்பையில் கருமுட்டை கருவுறுதலுக்கு தயாராக உள்ள வேளையில் மட்டுமே பாலியல் உறவில் ஈடுபடும். ஆனால் மனிதன் அப்படி இல்லை. விலங்குகளுக்கு சுய அடையாளம், நான் என்ற அகங்காரம், செல்ஃப் ஈகோ கிடையாது. ஆனால் மனிதனுக்கு உண்டு. மனிதர்களை பொறுத்த மட்டில் வயிறு பசிக்காத நேரத்திலும் சாப்பிடுவார்கள். இனப்பெருக்க தேவையில்லாத நேரத்திலும் பாலியல் உறவில் ஈடுபடுவார்கள். மனிதர்களுக்கு நான் என்ற அகங்காரம் உண்டு. அதனால் தன்னுடைய பெயர் புகழ் ஓங்க வேண்டும் என எண்ணுவார்கள். மனிதனில் சாப்பிட வேண்டும் என்ற தேவை ஏற்படுவது வெறும் உடலை கட்டமைப்பதற்காக மட்டுமல்ல. மனிதனின் ஸ்தூல சரீரத்தை கட்டமைக்கும் இந்த பருப்பொருள் அம்சத்தின் அறிவை பெற வேண்டியதும் கட்டாயம் தேவை. உணவு உண்ண வேண்டும் என்ற எண்ணத்துடன் அப்பொருளின் அறிவை பெற வேண்டும் என்ற தேவையும் இணைந்துள்ளது. அதைப்போல மனிதனில் பாலியல் ஆசை தோன்றக்கூடிய தேவை வெறும் குழந்தை பெற்றுக் கொள்வதற்காக மட்டுமல்ல. மனிதனின் சூட்சும சரீரத்தை கட்டமைக்கும் இந்த ஆற்றல் அம்சத்தின் அறிவை பெற வேண்டியதும் கட்டாயமான தேவை. இதுவும் பாலியல் உறவு எண்ணத்துடன் இணைந்துள்ளது. அதைப்போல தன்னுடைய சுய அடையாளத்தை பெறுவதற்காகவே புகழ் அடைய வேண்டும் என்ற ஆசை தோன்றுவது தன்னுடைய பெயர் மேலோங்க வேண்டும் என்ற தேவைக்காக மட்டுமல்ல. மனிதனின் காரண சரீரத்தை கட்டமைக்கும் இந்த உணர்வு அம்சத்தின் அறிவை பெற வேண்டியதும் கட்டாயமான தேவை. இதுவே இயற்கை நியதி. ஏனெனில் மனித வாழ்க்கை என்பது ஒரு வகையான தேடல். இந்த தேடல்தான் அறிவு தேடல். மனித உடலை உருவாக்கும் இந்த 3 அம்சங்களான பருப்பொருள், ஆற்றல் மற்றும் உணர்வு அம்சங்களின் அறிவை பெறுவதற்காகவே மனிதனுக்கு லோப, காம, மத எண்ணங்கள் தோன்றுகின்றன.